புலமைகள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். பாராட்டு என்பது ஒரு தொடர் நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் இலக்கிய ஆளுமைகள் தங்களுக்கான நேரங்களை ஒதுக்கி இதற்காக பின்னூட்டத்திற்காக கதைகளை தயார் செய்து நீங்கள் பயணிக்கிற பயணத்திற்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்றுமே ஒரு பாராட்ட வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணையவழி நிகழ்வை தொடங்கி, குறிப்பாக அதிலே அந்த இணையவழி நிகழ்வில் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை, குறிப்பாக சிறுகதைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு கதை சொல்லிகள் வாயிலாக கேட்டும் பின்னூட்டத்தால் அந்த கதையை சுவைத்தும் வருகிறோம். அப்படி நாம் தொடங்கிய நிகழ்வில் முதலாவதாக ஐயா கு அழகிரிசாமி அவர்களுடைய சிறுகதைகளை நிறைவு செய்துவிட்டு, அடுத்ததாக தமிழொலி அவருடைய சிறுகதைகளை கதை சொல்லி வாயிலாக நிறைவு செய்துவிட்டு, தற்பொழுது கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை, கரிசல் இலக்கியத்தினுடைய மகத்துவம் ஐயா கி ராஜநாராயணன் அவர்களது நாம் இலக்கிய உலகில் கீரா என்று அழைக்கக்கூடிய ஐயா அவர்களுடைய சிறுகதைகளை நாம் தொடங்கி இன்றைக்கு 17வது நாள் நிகழ்வில் அவரது கண்ணிமை நிகழ்வின் மூலமாக நாம் பயணிக்க இருக்கிறோம். தோழமைகளை, கீரா என்கிற மகத்துவத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் புதிய செய்திகளை சொல்லுவதிலே நாம் மகிழ்ச்சி அடைவோம். இந்த அளவுக்கு அவர் எடுத்துக்கொண்ட ஒரு பெரிய நிகழ்வு என்பது என்ன என்று கேட்டால், கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும். படைப்பிலக்கியம் மட்டும்தான், குறிப்பாக இலக்கிய வடிவில் அமையக்கூடிய நிகழ்வில் எவன் ஒருவன் இந்த உலகிற்கு தந்துவிட்டு போகிறாரோ அவர் காலம் கடந்தும் வாழ்வார் என்பது நிதர்சனமான ஒன்று. அந்த அடிப்படையில் தான் ஐயா அவர்களும் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக கதை சொல்லுகின்ற பொழுது அவரை கதை சொல்லுவதாகவே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கதை சொல்லியாக நம்மோடு பயணிக்க இருக்கக்கூடிய ஆளுமை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் தமிழொலி அவருடைய சிறுகதை படைப்புகளை கதை சொல்லுவதற்காகத்தான் நம்மோடு பயணிக்க ஆரம்பித்தார் நம்முடைய ஆயிஷா தோழர் அவர்கள். ஆயிஷா தோழர் அவர்கள் நல்ல விமர்சகர். குறிப்பாக தான் சொல்ல வருகிற எந்த கதையாக இருந்தாலும் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அந்த கதை எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்று அந்த தளங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு கதை சொல்லக்கூடிய மிக வளர்ந்திருக்கிற, இன்னும் சொல்ல போனால் நல்ல கதை சொல்லியாக தமிழகத்தில் வருகை தந்து கொண்டிருக்கிற ஆயிஷா சித்திகா தோழர் அவர்கள் நம்மோடு கதை சொல்ல பயணிக்க இருக்கிறார். அவர் ஒரு நல்ல ஆசிரியை, அதை காட்டிலும் ஒரு சமூக ஆர்வலர். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தில் அவர் செங்கை மாவட்டத்தினுடைய பொறுப்பிலே இருக்கிறார். அவை மட்டுமல்லாது TNFPTF என்கிற அமைப்பில் வட்டாரத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து சமூக பணி ஆற்றி வருகிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய தோழமை ஆயிஷா சித்திகா என்கிற நம்முடைய தோழமை நம்முடைய கீரா ஐயா அவர்களுடைய கதையான கண்ணிமை என்கிற கதையை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்க. மாலை வணக்கம் தோழமைகளே. இன்னைக்கு நாம எடுத்திருக்க ஒரு கதை கண்ணிமை. எழுத்தாளர் கீரா அவர்களோட இன்னொரு ஒரு மிக சிறந்த படைப்பு. தோழர், இன்னும் கொஞ்சம் சவுண்டு நல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்ப கேக்குதுங்களா? ஏன்னா இது உங்களுடைய கதையை எல்லாரும் இணைய வாயிலா கேட்கும் போது கொஞ்சம் குரல் நல்லா இருந்ததுன்னா செறிவா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. நன்றி தோழமையே. நன்றி தோழர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கண்ணிமை. தலைப்பு எதை உணர்த்துது அப்படின்றது கடைசியில நம்ம விவாதத்துக்கு கொண்டு வரலாம். அது எந்த அளவு அந்த தலைப்புக்கு பொருந்தி போகுது அப்படிங்கிறது அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதுல இங்க 2 கதாபாத்திரங்கள் கதை சொல்லுது.
2 கதாபாத்திரங்களும் பாதி பாதி கதைய சொல்லுது. 2ம் அந்த முக்கிய கதாபாத்திரத்தோட கூட வழி போகிற ஒரு உறவு கதாபாத்திரங்கள். அந்த 2 கதாபாத்திரமும் மாறி மாறி கதை சொல்ற விதம் தான் அதுல ரொம்ப அழகான விஷயம். ஆ நான் நிஜமாவே நினைக்கலைங்க. நாச்சியார் அம்மா இப்படி மாறி போவா அப்படின்ட்டு. என்ன ஆச்சு நாச்சியார் அம்மாக்கு? ஏன் இப்படி மாறி போனா? ஆ என்னோட கூட பொறந்தவங்க 8 ஆம்பள பிள்ளைங்க. நான் என்னோட சேர்த்து. எனக்கு வந்து நாச்சியார் அம்மா 1 விட்ட சகோதரி. 1 விட்ட சகோதரி அப்படின்னு இருக்கும்போது, எங்க வீட்ல பெண்ணடி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அம்மா வந்து நாச்சியார் அம்மாவ தத்தெடுத்துட்டு வந்தாங்க. எவ்ளோ சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா? நாச்சியார் அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வந்து எங்க வீட்டுக்கு எங்களுக்கு சகோதரியா வர்றது, நாங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். எங்க அப்பா, அம்மாவ விட நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அவ மனுஷியாகி எங்க வீட்ல கண்ணிமை காத்த அந்த நாட்கள், எங்க வீட்டுக்கே, எங்க குடும்பத்துக்கே பொற்காலம். உண்மையிலே அவ மனுஷியாகி எங்க வீட்ல கண்ணி காத்த அந்த நாட்கள். அவ கஞ்சி குடுப்பா வேலையாட்களுக்கெல்லாம். வேலையாட்களுக்கு எப்பவுமே நாச்சியார் அம்மா தான் வேணும். வேற யாரும் போனாலும் வேலையாட்கள் கஞ்சி குடிக்க மாட்டாங்க. நாச்சியார் அம்மா வர்ற வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க. அவ கஞ்சி எடுத்துட்டு வருவா பாருங்க. இந்த கஞ்சியில மோர் விட்டு, இந்த கம்மஞ்சோற பெசஞ்சு, மோர் மிளகா வறுத்து பதமா வறுப்பா. அதுவும் பொன் வறுவலா அந்த மாரி வறுக்கறதுக்கு வேற ஆளே இல்லன்னா பாத்துக்கோங்களேன். அப்படி ஒரு வறுவல். பொன்னிற வறுவல்ல குடுப்பா. வெண்கல செம்புல அத கடகடன்ட்டு அந்த மிளகு வத்தல் நொறு நொறுன்னு அவங்க போட்டு கடிச்சு அந்த கஞ்சிய குடிக்கும் பொழுது, பாக்குற எங்களுக்கே கஞ்சி ஒரு சொம்பு வாங்கி குடிக்கலாமான்னு இருக்கு. நாச்சியார் அம்மா கை பக்குவம் அது. ஒரு நாள் அப்படின்னா, ஒரு நாள் உரித்த பச்சை மிளகாவ கொண்டு வந்து தருவா. பச்சை வெங்காயம் போட்டு தருவா. இன்னொரு நாள் நல்லா பாத்தீங்கன்னா, இருக்குல்ல? இவ்வளவுதான் மெலிசா பச்சை இருக்கு. மிளகா நல்லா வந்திருக்குல்ல பச்சை அன்னைக்கு விட? மிளகா, உப்பு சேர்த்து குடுப்பா. மாவு இந்த மாதிரி நல்லா அந்த போட்டா தோழர், நிறைய போட்டா நல்லா மேரி வரும். தோழர், உங்க மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. பொதுச்செயலாளரே எனக்கு கொஞ்சம் கோஹோஸ்ட் கொடுங்க. நானே கொஞ்சம் உங்களை இது பண்ணிடுறேன். ஓகே, நன்றி. நன்றி தோழர், ஆரம்பிக்கலாம். சோ ஒரு நாள் என்ன பண்ணுவா, பச்சை மிளகாவோட உப்பு சேர்த்து கொண்டு வருவா. இந்த பச்சை மிளகா காம்ப பறிச்சுட்டு, அந்த இடத்துல கொஞ்சோண்டு அந்த கம்மங்கஞ்சிய தடவி, இந்த உப்புல பெரட்டி எடுத்து, கச கச கசன்ட்டு வாயில போட்டு மென்னு, ஒரு மொடரு கஞ்சி குடிச்சோம்னா, கொண்டாங்குங்காம கஞ்சி. அப்படி ஒரு சுவை இருக்குமாம். அது நாச்சியார் அம்மாக்கே உரிய ஒரு பழக்கம். இது வேலை ஆட்களுங்கிறது. அதே வேலையாட்களுக்கு ராத்திரி இன்னும் சொல்லப்போனா, வெதுவெதுப்பா குதிரைவாலி சோறு செஞ்சு, அதுல தாராளமா பருப்பு கறிய ஊத்தி, நல்லெண்ணெயோட பரிமாறுவா. இதுக்கு புளி ஊத்தி, அவிச்ச சீமை அவரைய விட வெஞ்சனமா குடுப்பா. இது மட்டும் இல்லாம, பிச்சைக்காரங்களுக்கு நாச்சியார் அம்மா தான் குலதெய்வம். எப்போனாலும் அதான். 2ஆம் தரம் சோத்து கேட்டா, நாச்சி அம்மா ஒரு கும்பா நெறைய ரசம் வச்சு குடுப்பா. ரசத்துல அந்த பருக்கைங்கள போட்டு உருண்டை புடிச்சு அவங்க பிழிஞ்சு அது சாப்பிடுற அழகு இருக்கு பாருங்க. அப்படி இருக்கும். நாச்சியார் அம்மாக்கு அப்படி என்னதான் சுகம் தெரியல. அப்படி மத்தவங்களுக்கு படையல் போட்டு, போட்டு, போட்டு அத பார்த்து அவங்க பசியாறத பார்த்து சந்தோஷப்படுற ஒரு ஜீவன் நாச்சியார் அம்மா. அப்படி ஒரு சந்தோஷம் அவளுக்கு. அதனாலேயே அவ்ளோ விதவிதமா செஞ்சு தர்றது நாச்சியார் அம்மாக்கு பொழுதுபோக்கா இருந்தது. வீட்டுக்கு நம்ம இது மத்தவங்களுக்கு அப்படின்னா, எங்க வீட்ல செய்யும்போது எப்படி செய்வான்னா, இந்த நெத்திலிய பதமா அதோட தலைய கிள்ளி எடுத்துட்டு, ஒரு பொன் வறுவலா பொரிச்சு கொண்டு வந்து தருவா. பருப்பு சோறுக்கு உப்பு கண்டம். இந்த மாதிரி எல்லாம் பார்த்து பார்த்து செய்வா. ரசத்துக்கு முட்டை வச்சு காரம் போட்டு தூக்கலா ஒரு வெஞ்சனம் வச்சு குடுப்பா. இப்படி இது மட்டும் இல்லாம அம்மாக்கு தெரியாம திண்டு நிறைய திரண்டு வந்த வெண்ணெய வேற எடுத்து கொண்டு வந்து குடுத்துருவா. அதெல்லாம் ஒரு காலம், பொற்காலம். அவ எங்க வீட்ல சுத்தி வந்த காலம். அந்த தீபம் பார்த்திருக்கீங்களா? அந்த தீபம் வீடு நெறைய வெளிச்சம் தரும் இல்லையா? அந்த மாரி வீடு நெறைய வலம் வருவா நாச்சியார் அம்மா. வீடே பிரகாசமா இருக்கும். வீடே நிறைஞ்சு இருக்கும். அப்படி ஒரு குணவதி அவ நாச்சியார் அம்மா.
மார்கழி ஆச்சுன்னா போதுங்க. வீட்ல இருந்துகிட்டு வீட்டு உள்ள இருந்து தெருவாசல் வரைக்கும் கோலம் போடுவா. கோலம் அப்படி ஒரு அழகா கோலம் போடுவா. அதிகாலை எழுந்தாலே திவ்ய பிரபந்தம் தான். அவ பாட்ட பாதி மாய் நாங்களே பாடிட்டு இருந்தோம்னா பாருங்க, அவ பாடின விதத்த. காலையில எழுந்தான்னா பாடிக்கிட்டே இருப்பா. திவ்ய பிரபந்தத்த பாடிக்கிட்டே இருப்பா. ஒரு மரத்திருவிளக்கு வேற இருக்குமா எங்க வீட்ல. அது அழகா தச்சர் வந்து செதுக்கி வச்சிருப்பாரு உளியால. மேலயும் கீழயும் எழும்புற மாதிரி அதுல ஒரு ஆ டா வடிவுல ஒரு தகடு வேற இருக்கும். அதுல ஒரு ம அ மரத் சா சாணி உருண்டைய வச்சு, அதுல தீபம் ஏத்தி, அது பக்கத்துல கம்பராமாயணம் வசன கவிதைகள வச்சிருப்பா. புத்தகம். அந்த புத்தகத்த வாசிக்க ஆரம்பிச்சான்னா, தெருவுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் கூடிருவாங்க. கூடி இவங்க வாசிக்க ராகம் போட்டு நாச்சியார் அம்மா வாசிக்கிற அழக கேட்டு எல்லாரும் அழ ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாரும் அழ ஆரம்பிச்சோனே, நாச்சியார் அம்மாவும் மூக்கு சிந்தி போட்டுக்கிட்டே, தொடச்சுக்கிட்டே மறுபடியும் அத வசன கவிதைய படிப்பா. இதே மாரி பண்ணிக்கிட்டே இருப்பா. அந்த விளக்கு திரியோட வெளிச்சத்துல நாச்சியாரோட அம்மாவோட அழகு இருக்கு பாருங்க. அந்த விளக்கு நாச்சியார் அம்மாக்கு அழகு தருதா? இல்ல அந்த இருள் நாச்சியார் அம்மாக்கு அழகு கூட்டுதான்னே தெரியாது. என் கண்ணால நான் காத மூடிக்கிட்டு நான் படுத்துட்டு இருப்பேன். என் கண்ணே பார்க்கவும் செய்யும், கேட்கவும் செய்யும்னா பாருங்க. அந்த விளக்கு அவள் அழக எப்படிதான் கூட்டுதுன்னு தெரியல. இந்த கறிக்கு உப்பு போட்டா எப்படி ஒரு உரப்பா ஒரு சுவைய குடுக்கும் இல்லையா? அப்படி இருக்கும். அந்த விளக்கோட வெளிச்சத்துல நாச்சியார் அம்மாவோட அழகு. அந்த அழகுக்கு ஒரு ருசிய கூட்டிருங்க அது. அந்த விளக்கு. அப்படி ஒரு அழகுல நாச்சியார் அம்மா இருப்பா. அதிகாலையில எழுந்து அன்னைக்கு எப்பவும் போல நான் தூங்கிட்டு இருந்தேன். என் எனக்கு பார்த்தா ராமர், சீதை, லக்ஷ்மணர் எல்லாமே எங்க வீட்டு தெருக்கோடியில இருக்கிற ஒரு வீட்ல இருந்து இறங்கி கம்மா வழியா வெளியில போயிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள கூப்பிட போயிட்டே இருந்தேன்னா, ரங்கையா வந்து உலுக்கி எழுப்புனா என்ன. உலுக்கி எழுப்புன உடனே எனக்கு தூக்கம் கலைஞ்சு பாதியில எழுந்து உட்காந்துட்டேன். ரங்கையா எங்க வீட்ல எங்களோட மச்சினன். ரங்கையாவுக்கு தான் நாச்சி அம்மாவ கட்டுறதா பேசியிருந்தோம். சின்ன வயசுல இருந்தே பேசியிருந்தோம். 10 நிமிஷம். அதனால ரங்கையாவும் வந்த உடனே நாச்சியார் அம்மா எங்க 2 பேருக்குமா சேர்த்து ஒரு தயிர் ஒரு செம்பு நிறைய தயிர் கொண்டு வந்து வச்சா. கடகடன்னு குடிச்சு முடிச்சோம். முடிச்சுட்டு நாங்க எல்லாமே கிளம்ப ஆயத்தமானோம். மயிலையும் புள்ளையும் சேர்த்து ரங்கையா வண்டி போட்டுருந்தான். வண்டி மரத்தடிக்கே வண்டி நின்னுட்டு இருந்தது. ஏறி நின்ன பிறகு எல்லாரும் ஊனு கம்ப புடிச்சுக்கிட்டு தடதடத்து கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு வண்டி. தடதடத்து போற வழியெல்லாம் பார்த்துக்கிட்டே போய் நின்ன இடம் நாச்சியார் அம்மா கருவ மரத்து நிழல்ல கூறு வச்சுட்டு இருந்தா பருத்திய பள்ளு பெண்களோட சேர்ந்து. இந்த பள்ளு பெண்களும் நாச்சியார் அம்மாவும் சேர்ந்து பருத்தி பறிச்சுட்டு இருந்தாங்க. நாங்க போன உடனே ரங்கையா மாட்டை அவிழ்த்து விட்டான். மாட்டை இளப்பார விட்டான். மாடு வயிறு நிரம்ப புல்லு மேய்ஞ்சிட்டு வன்னி மரத்தடியில நின்று இளப்பாரிட்டு இருந்தது. எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்ச உடனே பள்ளு பெண்களுக்கு நாச்சியார் அம்மா தான் கூறு வைக்கணும். எங்க வீட்டுல இருந்து வேற யார் போனாலும் பள்ளு பெண்கள் ஒப்புக்கவே மாட்டாங்க. நாச்சியார் அம்மா வந்தாதான் ஆச்சு அப்படின்னு நிற்பாங்க. நாச்சியார் அம்மாவும் மடிப்பருத்தி, பிள்ளைப்பருத்தி, போடு பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவ கையால எடுத்து அள்ளி வைப்பா. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு அவங்க மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. வாங்கிட்டு போயிடுவாங்க பள்ளு பெண்கள். போகும்போது நாங்க எல்லாரும் சேர்ந்து நானும் நாச்சியார் அம்மாவும் பருத்தி மூட்டையை ஏத்திக்கிட்டு வண்டியில ஊனுக்கொம்பு புடிச்சுக்கிட்டு வண்டியில ஏறி பிரயாணப்பட்டோம். நாங்க போயிட்டே இருக்கும்போது பள்ளு பெண்கள் ஏற்கனவே பருத்தி வாங்கிட்டு எங்க முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. அவங்க அசைஞ்சு போற அழகு இருக்கு பாருங்க. அது சொல்லவே முடியாதுங்க. அப்படி ஒரு அழகுல அவங்க ரொம்ப நளினமா அசைஞ்சுக்கிட்டு மத்தவங்களை கேலி பேசிக்கிட்டோம், பாட்டு பாடிக்கிட்டோம் அவங்க போய்கிட்டு சந்தோஷமா போயிட்டு இருந்தாங்க. வர்ற வழியில குலதெய்வத்துக்கும் நாச்சியார் அம்மா பங்கு பிரிச்சு அதுக்கும் வச்சுட்டு வந்தா. அவ்வளவு அழகா நாங்க கிளம்பி வந்துட்டோம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சுந்தரதேவன் எங்க ஊர்ல இருக்க ஒரு போக்கிரி. அவன் உலக மகா போக்கிரி. 3 கொலைய பண்ணியிருக்கானா, அதுல 2 ரெட்டை கொலையாம். அப்படி பண்ணிட்டு இருக்கிற ஒரு போக்கிரியோட பையன் எங்க தகப்பனார் என்ன பண்ணாரு, ஊனுக்கும்பல அடிச்சுப்புட்டாரு. என்னத்துக்காக அப்படின்னு கேட்டா, அவன் வந்து வாங்கி தின்றதுக்காக பருத்தியே திருடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு
எங்க தகப்பனாரு அடிச்சு விட்டாரு. நல்லா விளாசி விட்டாரு. அவன் என்ன பண்ணான், அருவாளோட கிளம்பிட்டான். இந்த செய்தி எனக்கு வந்து தனியா கூப்பிட்டு, "ராஜா இந்த மாரி செய்தி" அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க என் சோக்காளி பசங்க. நான் போறதுக்குள்ள எங்களுக்கு தெரியும், நாச்சியார் அம்மாவ காணோம். ஆனா நாங்க அங்க இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்ல. போய் பார்த்தா நாச்சியார் அம்மா எங்களுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு இருந்திருந்தா. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த அடிபட்ட பையனோட கட்டில் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு, அ அவங்க அழுகும்போது அவளும் அழுதுகிட்டு, முந்தானையால முகத்த தொடச்சுக்கிட்டு, அந்த பிள்ளை பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தா. அவங்க அப்பன் பெரிய வீச்சரவால கொண்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு, இந்த மாரி பண்ணிப்புட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தான். நாச்சியார் அம்மா உடனே என்ன பண்ணாங்க, மஞ்சனத்தி இலைய எடுத்து அவனுக்கு ஒத்தடம் குடுத்தாங்க. அவங்க கையாலேயே குடுத்தா. அத்தோட சுவரொட்டி இலைய கொண்டு வந்து கட்டி காயத்துக்கு மருந்து போட்டா. அத்தோட விட்டாளா, நேரா வீட்டுக்கு வந்துட்டு 10 பக்கா அரிசியும் 2 கோழியும் வேற குடுத்து அனுப்புனா. அப்படி இருந்தாங்க எங்க நாச்சியார் அம்மா. நாச்சியார் அம்மாக்கு நிச்சயம் பண்ற நாள் வந்தது. எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, 3 நாள் வந்து நிச்சயம் பண்ற பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருப்பா. அது என்ன இதுன்னு தெரியலங்க. அதுல ரகசியம். அதுல ஏதோ ஒரு தேவ ரகசியம் இருந்தது. அப்ப எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. எங்க நாச்சியார் அம்மாக்கும் 3 நாளு அ அதே மாதிரி அழுது மூக்க சிந்தி தொடச்சா. 3 நாள் கழிச்சு 3 நாள் கல்யாணம். கோலாகலமா, ஆடம்பரமா நடந்தது. கல்யாணம் முடிஞ்சு புது வீ பொ அ வீட்டுக்கு போகணும் அப்படின்னும் பொழுது, அ புகுந்த வீடு ரொம்ப தூரம் ஒண்ணும் இல்லைங்க. பக்கத்து தெரு தான், ஒரு 2 தெரு தாண்டி தான் ஒரு அ வீட்டுக்கு போறா. நமக்கு தெரிஞ்ச வீட்ல தான் போறா. சின்ன வயசுல இருந்தே பழக்கப்பட்ட இடம் தான் போறான்னாலும், எங்களுக்கு அது வந்து என்னமோ மாதிரி இருந்தது. எங்க நாச்சியார் அம்மா எங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். கூடி நின்ன சுமங்கலி பொண்ணுங்கலாம் பாட்டு பாடுனாங்க. மாயம்மா, லக்ஷ்மி அக்கா போய் ராவே அப்படின்ட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி அம்மா போயிட்டு வந்துரு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஆனா, ஏதோ ஒண்ணு நிச்சயமா விடை கொடுத்து அனுப்பியிருக்கோம் நாங்க. அந்த ஒண்ணு இப்போ நாச்சியார் அம்மா கிட்ட இல்ல. நாச்சியார் அம்மா வேற ஆளா ஆகி போயிட்டு இருந்தா. இதோட முதல் பாதி கதை முடியுது. அடுத்த பாதி கதைக்கு அடுத்த ஒரு உறவு அங்க வருது. ராஜா சொல்வான். நான் கூட நினைப்பேன். அவன் சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போதான் தெரியுது, நாச்சியார் அம்மாவ கல்யாணம் செஞ்சு நான் அடைஞ்சுக்கிட்டேன். ஆனா, ஏதோ ஒண்ண பிரிச்சு எடுத்துட்டேன். அந்த என்ன ஒண்ணு, கல்யாணத்துக்கு முன்பு இருந்த நாச்சியார் அம்மாவ தான், அந்த அவள தான் எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ என்ன நாச்சியார் அம்மா கிட்ட இல்ல? அது எனக்கே தெரியல. நானும் அத யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா நாச்சியார் அம்மா ரொம்ப குணவதி. ஒரு குறையும் சொல்ல முடியாது. எப்போனாலும், எதுனாலும் எனக்கு என்ன தேவைன்ட்டு நாச்சியார் அம்மாக்கு மட்டும் தான் தெரியும். அவ்ளோ பாசக்காரி. அவ்ளோ ஆ பொறுப்பு அவளுக்கு. எப்ப பாரு அந்த குடும்பத்த தாங்குறதே அவளுக்கு வேலை. எந்த குறையும் கிடையாது நாச்சியார் அம்மாகிட்ட. ஆனாலும் நாச்சியார் அம்மாகிட்ட ஏதோ ஒண்ணு இல்ல. அது என்ன அப்படின்ட்டு எனக்கும் தெரியல. கல்யாணத்துக்கு முன்பு இருந்த நாச்சியார தான் நான் ரொம்ப காதலிச்சேன். இப்ப எங்களுக்கு 3 குழந்தைங்க. தொடர் பிரசவத்தினால நாச்சியார் அம்மாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. அதையும் தாண்டி அவள் குடும்ப பொறுப்பு, பாரம் சுமந்துகிட்டே இருக்கா அவ. அந்த குடும்பத்துல இருந்து அவளுக்கு ஆ கொஞ்சமும் ஒரு நேரமே இல்லாத அளவுக்கு அந்த குடும்ப பொறுப்புகள்ல அவ செஞ்சுகிட்டு இருக்கா. இப்போல்லாம் பிச்சைக்காரங்க வந்தா எரிச்சல் படுறா. யார் இவங்களெல்லாம் இப்படி கூப்பிட்டது? எதுக்கு இவங்க வராங்கன்னு எரிச்சல் படுறா ரொம்ப. வேலையாளுங்க வந்தா எவ்ளோ தீனி திங்கிறாங்க இவங்க. என்னதான் பண்றது இவங்கள? அப்படின்னு அழுத்துக்கிறா. நாச்சியார் அம்மாவை இப்படி யாரும் பார்த்ததே இல்ல. அப்போ மாட்டுக்காரன் கூட நாச்சியார் அம்மாவ தேடுறான். அவன் மாட்டுக்கு தீவனம் கலந்து வச்சு அந்த நாச்சியார் அம்மாவ தேடிட்டு இருக்கான். எங்க நாச்சியார் அம்மா போனா? அப்படின்ட்டு எல்லாருமே தேடுறாங்க எங்க ஊர்ல. நாச்சியார் அம்மா காணவே காணோம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நாச்சியார் அம்மா வீட்டுக்கு நான் போயிருந்தேன். புது ஏர்வடம் வாங்குறதுக்காக, எடுத்துட்டு வர்றதுக்காக. அப்போ நான் மேல ஏறி ம புது ஏர்வடம் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது, ஆ நாச்சியார் அம்மா கீழ படுத்துட்டு இருந்தா. அவ நெஞ்சுல அல்லி அரசாணி மாலை புத்தகத்த கவிழ்த்து வச்சு, பக்கத்துல ஒரு 2 பக்கமும் பல்லு இருக்கிற சீப்பு, கண்ணாடி, சொம்புல தண்ணி, ஒரு ஈர் வாங்கி,
இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பால் நுரை மேல பால் பீச்சுனா ஒரு சத்தம் வரும் இல்லைங்களா? அந்த சவுண்டுல அந்த சத்தத்துல அவளோட கொரட்டை சத்தம் ரொம்ப மெல்லிசா கேட்டுக்கிட்டே இருந்தது. ரொம்ப அழகா தூங்கிட்டு இருந்தா. நான் பார்த்து அதிசயிச்சு பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருந்தேன். சட்டுன்னு என்னை பார்த்துட்டவ, என்ன சேட்டை இது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு விலகுன முந்தானைய இழுத்து மாரோட புடிச்சுக்கிட்டு உள்ள ஓடி போனான். அந்த நாச்சியாரு எங்க போனா? கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப நானு கோவில்பட்டியில இருந்து ராத்திரி வந்தேன். வரும்போது பணப்பையும் மத்த பொருள்களும் எடுத்துட்டு வந்து உள்ள குடுத்துட்டேன். குடுத்துட்ட பிறகு கணக்குல ஒரு 5 ரூபாய் குறைஞ்சிருந்தது. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துட்டேன். குடுத்துட்டு எனக்கு ரொம்ப அலைச்சல்னால உடம்பு ரொம்ப முடியல. அதிகபட்ச காய்ச்சல் இருந்தது எனக்கு. மூக்கோட மயிறு கருகிற அளவுக்கு உள்ள இருந்து வெப்பம், காத்து அவ்வளோ காய்ச்சல் அடிக்குது எனக்கு. ஒரு எதமான ஒரு கை வந்து என் நெத்திய தொட்டா தேவலாம் அப்படின்னு இருந்தது. ஆனா நாச்சியார் அம்மா அங்க இல்லவே இல்ல. குழந்தைக்கு பால் குடுத்த ஆ முந்தானைய கூட சரி செய்யாம, அந்த துணிய இழுத்து கட்டாம, அவ பாட்டுக்கு குடுத்த காச எண்ணிட்டு இருக்கா. அதுல குறைஞ்ச 5 ரூபாய்க்கு கணக்கு கேட்டுட்டு இருக்கா. நான் சொல்றேன், "அப்புறம் பார்த்துக்கலாம். நீ வா வந்து உட்காரு. அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொன்னா கூட கேட்கவே இல்ல அவ. எனக்கா ஜுரம் உள்ள இருந்து கீழே இருந்து மேல் வரைக்கும் அனல் வந்து அடிக்குது. கண்ண திறந்து பார்க்குறேன். கண்ல இருந்து தண்ணி வருது. அத துடைக்க கூட திராணி இல்லாம கண்ணோட இமையே மூடுறேன். கண்ணீர் வழிஞ்சு போயிடுது. என்ன ஆனந்தமான ஒரு சுகம் இல்ல. ஒரு உயர்ந்த காய்ச்சலோட போதை. அப்படியே கண்ண மூடி இருக்க சொல்லுது என்ன. நான் ஒரு எரிஞ்சுக்கிட்டு இருக்க சிதைக்குள்ள இருக்கிற மாதிரி உணர்றேன். அந்த அனல் எனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனாலும் திரும்பி பார்த்தா, நாச்சியார் அம்மா அந்த காச எண்ணிக்கிட்டே இருக்கா. அவ என்ன கவனிக்கவே இல்ல. என் பக்கம் திரும்பவே இல்ல. அவளோட உடையையும் அவ சரி செய்ய முடியாம, அவ உட்கார்ந்துகிட்டே இருக்கா. கணக்க சரி பார்த்துக்கிட்டே இருக்கா. காச எண்ணிக்கிட்டே இருக்கா. நாச்சியாரே! என் பிரியை! நீ எங்க இருக்க? இந்த வரிகளோட இந்த கதை முடியுது. ஒரு பெண்ணோட 2 பாகங்கள். சொல்லப்போனா ஒரு சகோதரர் முதல் பாகத்த சொன்னாரு. ஒரு கணவர் 2ஆம் பாகத்த சொல்றாரு. 2 பேரும் சொன்ன ஒரு விஷயம், கடைசியில நாச்சியாரே எங்க போன? அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விக்குறியோட வாசகர்கள விட்ட விதம். இது நமக்குள்ள பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திடுது. ஆமா, எங்க போனா நாச்சியார்? உண்மையில நாச்சியார் எங்க போனான்ட்டு எனக்கும் தெரியாது. ஏன்னா நானும் ஒரு நாச்சியார் தான். என்ன மாதிரி நிறைய நாச்சியார்கள் இருக்காங்க எல்லார் வீட்லயுமே. அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது நாங்க விட்டு வந்தது என்ன அப்படின்னு. வட மாநிலத்துல கல்யாணம் நடக்கும்போது ஒரு சடங்கு உண்டு. அந்த அரிசியை இப்படி மொத்தமா அள்ளி பின்னாடி போடுவாங்க. அந்த அம்மா வீட்டுல இருந்து கால் எடுத்து வெளில வைக்கும்போது மொத்தமா அள்ளி பின்னாடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. போட்டுட்டு அந்த புகுந்த வீடு போகும்போதும் ஒரு ஆஹ் கலசத்துல அரிசியை வச்சு அதை தள்ளி விடுவாங்க. உள் பக்கமா அது விழணும் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய எல்லா சமூகங்கள்லயும் நிறைய சடங்குகள் இருக்கு. அந்த லக்ஷ்மி அந்த பொண்ணு கூட போயிடக்கூடாது அப்படின்னு. நான் இன்னைக்கு இந்த யோசிச்சு பாக்குறேன். உண்மையில அந்த கன்னிமைன்ற வார்த்தை என்ன எதை குறிக்குது? நிச்சயமா அந்த கற்பை குறிக்கவே இல்லைங்க அது. ஏன்னா கல்யாணமான அன்னைக்கே அந்த சகோதரன் சொல்றான், என்னமோ காணாம போயிடுச்சு நாச்சியார் கிட்ட இருந்து. ஒரு கதை நான் சின்ன வயசுல படிச்சிருக்கேன். ஆனா அது எந்த கதை, யார் எழுதுனதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கதையில ஒரு அதே மாதிரி ஒரு நாச்சியார் அம்மா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணமே ஆகாது. கல்யாணமே ஆகாம அவங்க அதே வீட்டுல இருப்பாங்க. காலம் போக போக அந்த கன்னிமையே அவங்களுக்கு சாபமா மாறிடுச்சு. அந்த வம்சம் அழியறதுக்கு அப்படின்ட்டு எழுத்தாளர் எழுதியிருப்பாரு. அது எந்த கதைன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்போ அங்க இருந்தது என்ன? அந்த கன்னிமைன்றது என்ன? கிராமங்கள்ல குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல அந்த இறந்து போன கல்யாணம் ஆகாத பொண்ணை குலதெய்வமா வச்சிருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு வழிபாடு இருக்கு அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி இதுக்கான விடை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மையில நாச்சியார்கள் நாங்கெல்லாம் நாற்றுகளா நடப்படலை. நல்லா வளர்ந்து மரமா நின்ன பிறகு மரத்தையே வேரோட புடுங்கி இன்னொரு இடத்துல நட்ட மாதிரிதான் நாங்கெல்லாம் நடப்படுறோம். எங்க வேர்கள் எங்க விடுபட்டு போகுது அப்படின்றது தெரியாது. அந்த கேள்விகளை
படிக்கிற வாசகர்களுக்கும் கேட்கிற நேயர்களுக்கும் நான் விட்டு செல்றேன். உண்மையிலே நிறைய நாச்சியார்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. நிறைய கேள்விகளும் நம்ம கூட இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. நானும் ஒரு நாச்சியார் தான். நல்லா இருக்கு. இந்த கதை கன்னிமை அப்படிங்கவுமே நிறைய பேருக்கு ஒரு இடர்பாடு வரும். ஒருவேளை எழுத்து பிழையோ அப்படிங்கிற சிக்கல்லாம் இருக்கும். கன்னிமை என்பது அழியாத பெண் என்று பொருள் தரும். இது எங்கே இருக்கு அப்படின்னா, தேம்பாவணியில ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. பரிபாடல்ல தேம்பாவணியில 2 இடத்துல சொல்லியிருக்கு. பரிபாடல்ல சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில இதோட பெயர் அழியாத பெண் என்கிற தலைப்பை தேர்ந்தெடுத்து இந்த கதையை சரியாக ரொம்ப ஒரு 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 பெண்ணுக்கு உரிய இயல்பை கடத்த வேண்டும் என்பதற்காக உங்கள் இயல்பில் கூட, உங்கள் குரலில் கூட அந்த இயல்பு இருந்தது. ஏன்னா 2 வெர்ஷன் இருக்கு, 2 பகுதி இருக்கு. அது நல்லா சொன்னீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரத்துவம், கல்யாணத்துக்கு பிறகு ஒரு கணவன், அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? உண்மையில அது அது எல்லார் வீடுகள்லையும் நம்ம ஏத்துக்கிற கூடிய செய்தி தான். கிமு கிபி மாதிரி கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் என்கிற அந்த நிகழ்வு எல்லா இல்லங்களிலும் குறிப்பாக என்ன ஓ நல்லா இருக்கு. நன்றி தோழமையே. அப்படி அந்த கதையை கையாண்ட விதம் மிக மிக அருமை. கதையை எப்பவுமே நீங்க அருமையா சொல்லுவீங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆயிஷா தோழ பின்னூட்டமும் நல்லா பண்ணுவீங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறது தோழமையே. அடுத்ததாக வழக்கம்போல் பின்னூட்டத்தை தொடக்கி வைக்கிற நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள். எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். ஐயா. நேற்று நான் விடுமுறை எடுத்து விட்டேன். ஆனா நேற்று கதை படிச்சுட்டேன். அற்புதமான கதை. தமிழ் இலக்கியத்தின், நவீன தமிழ் இலக்கியத்தின் கொடுமுடி அது. அதுவும் ஒரு பெண்ணினுடைய பேரழகை, அவள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய இனிமையை, அந்த தம்பதிகள் ஒருவரோடு ஒரு உழைப்போடு சேர்ந்து உறவாடி, அந்த ஒரு மனிதன் உழைப்போடு கொள்ளுகிற உறவு, அந்த நடவடிக்கைகளின் மூலமாக இவர்களுடைய காதல் வாழ்க்கையும் அரும்புகிறது. அந்த அழகை மிக அற்புதமாக அவர் வெடித்திருக்கிறார். அது ஒரு தனி அழகு. இன்றைக்கு ஒரு பெண்ணினுடைய கன்னிமை பருவத்தையும், அவள் திருமணமாகி போகின்ற பிறகு அவளிடத்தில் ஏற்படுற மாறுதல்களையும் மிக அழகாக சொல்லுது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு கதை. அது ஒரு முதல் பாகம் போல, இது 2ஆம் பாகம் போல. ஒரு 2 கதைகள் சிறப்பான கதைகள். இந்த கதையில திருமணத்திற்கு முன்பு அவள் அந்த குடும்பத்தில் காட்டுகிற பாசம், பண்பு, நேசம், அவளோடு சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தினோடு அந்த உற்பத்தி நிலத்தோடு உற்பத்தி செய்கின்ற உறவுகளில் ஏற்படுகிற அந்த கைவினைஞர்கள், கிராமப்புற தொழிலாளர்கள், அவர்களோடு இவள் கொள்ளுகின்ற உறவு, பிச்சைக்காரர்கள், ஏழைகள், அந்த இந்த புஞ்சையில் வேலை செய்யக்கூடிய அந்த பள்ளு பெண்கள், கூலிக்காக வேலை செய்கிற பள்ளு பெண்கள், அவர்களிடமெல்லாம் இவள் நடந்து கொள்கிற விதம், அது ஒரு அவள் உலகத்தை காணுகின்ற பார்வை. அவள் கன்னியாக இருக்கும்போது, அதாவது கன்னினா பருவம் அடையாதல்ல, திருமணமாகாத அந்த பொருள் அவர் கன்னிமேன்னு சொல்றார். திருமணம் ஆகாத அவள் சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழுகிற பொழுது இந்த உலகத்தை பார்க்கிற விதமும், அவளுக்கு திருமணமாகி தன் குடும்பம், தன் வாழ்க்கை, தன்னுடைய கடமை, தன்னுடைய சுயநலம் என்று வருகிறது. குடும்பம், தனிச்சொத்துடைமை என்கிற உறவுகளில் அவள் ஈடுபடுகிற பொழுது அவள் அடைகின்ற மாற்றம், அது அவளுடைய மாற்றம் அல்ல, இந்த சமூகம் அவளை மாற்றுகிறது. இந்த சொத்துடைய சமூகம் உறவு நிலைகளிலே ஒரு சுயநல மனப்பான்மையை உற்பத்தி செய்கிறது. அதாவது தனி உடைமை சமூகத்தினுடைய பண்பாடு, அதனுடைய தாக்கம் அவளுள் ஏற்பட்டு பழைய அந்த நாச்சியாரை எல்லாரும் தேடுகிற மாதிரி வைத்து விடுகிறது. அவள் புதிய நாச்சியாராக மாறுகிறாள். அந்த புதிய நாச்சியார் சொத்துடைமை சமூகத்திலே அதற்கு தகுந்த மாதிரி ஒரு சுயநலம் மிக்கவளாக, பாடி பரதேசிகளுக்கெல்லாம் அன்பாக வாரி வழங்குகின்றவள். இன்றைக்கு எதுக்கு இவங்க எல்லாம் வர்றாங்க? தன்னுடைய
புஞ்சையிலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள், விவசாய தொழிலாளிகளுக்கு உணவு அளிக்கிற பொழுது இன்பம் கொள்ளுகிற அந்த நாச்சியார் இப்பொழுது இவ்வளவு தின்றாங்களே என்று சுயநலத்தோடு பார்க்கிறாள். அது இந்த சமூகம், இந்த சொத்துடைமை சமூகத்தினுடைய குணம் அவள் மீது ஏறி அவளை அப்படி மாற்றுகிறது. மனிதன் சமூகத்தில் கொள்ளுகின்ற உறவு என்பது உற்பத்தியோடு கொள்ளுகின்ற உறவுதான் அது சமூக பார்வையை உருவாக்குகிறது. அந்த சமூக பார்வைதான் இது ஒரு தனி உடைமை சமூக அமைப்பு. இந்த தனி உடைமை சமூக அமைப்பிலே அவள் உற்பத்தியில் ஈடுகிற பொழுது ஒரு சுயநல உணர்வு உண்டாகிறது. ஒரு அருமை கள்ளங்கவடமற்ற ஒரு நாச்சியார், எல்லாரையும் அன்பால் அரவணைக்கிற ஒரு நாச்சியார், ஏழை பாழைகளுக்கெல்லாம் உதவுகின்ற நாச்சியார். அவள் ஒரு சொத்துடைமை சமூகத்திலே இருந்து பிறந்து வளர்ந்தாலும் அவள் எல்லோரும் நேசிக்கின்ற நாச்சியார். தனக்கென்று ஒரு குடும்பம், தனக்கென்று ஒரு சொத்து, தனக்கென்று வாழ்வு, தனக்கென்று ஒரு குழந்தை வருகிற பொழுது அவள் எப்படி மாறுகிறாள் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். அது ஒரு சமூக பார்வையோடு பொருந்தி இருக்கிறது இந்த கதை. இந்த கதையை சொன்ன ஆயிஷா அவர்கள் நானே ஒரு நாச்சியார் என்று எல்லா வீட்டிலும் எல்லா நாச்சியார்களும் இருக்கிறார்கள். ஆனால் இதிலிருந்து நாம் பெறுவது என்னவென்றால், நீ திருமணத்திற்கு முன்பு எப்படி இருந்தாயோ மகளே, திருமணம் ஆன பிறகும் அப்படி ஆக வேண்டும் என்ற ஆதங்கத்தை இந்த கதை நமக்கு ஏற்படுத்துகிறது. இப்ப சமூக உறவுகளில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஜனநாயக உணர்வு வர வேண்டும். திருமண வாழ்க்கையிலும் அந்த குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஜனநாயகம் உணர்வு வர வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தை, ஒரு ஆசையை, ஒரு கனவை, ஒரு வேட்கையை இந்த கதையை ஏற்படுத்துகிறது. அந்த ஏக்கத்தை, அந்த கனவை ஆயிஷா அவர்கள் மிக அற்புதமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இனிய குரலில் பொறுமையாக, நிதானமாக கதையை படிப்படியாக வளர்த்து நம்மை பயணிக்க வைத்து அந்த கதை முழுவதையும் நாம் உணர வைத்த ஒரு சிறப்பு இந்த கதை சொல்லிக்கு இருக்கிறது. சகோதரிக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். நம்முடைய கதை இலக்கிய பெருமன்றம் எங்கோ போய்கொண்டிருக்கிறது. எவ்வளவு அருமையான இந்த நவீன இலக்கியத்தை, இந்த கி. ராஜநாராயணுடைய நாட்டுப்புற வாழ்க்கையை, அந்த மனிதர்கள் அப்பழுக்கற்ற அந்த மனிதர்களுடைய வெள்ளந்தி மனிதர்களுடைய, அந்த உழைக்கிற மனிதர்களுடைய, அவர்கள் நடுத்தர வர்க்க நில உடைமையாளர்களாக இருந்தாலும் உழைப்பில் நேரடியாக ஈடுபடுகிறார்கள். அப்படி ஈடுபடுகிறவர்களுடைய அந்த வாழ்க்கையில் அவர்கள் உள்ள முரண்பாடுகளை, அவருடைய உறவை, அன்பை, நேசத்தை, பாசத்தை, முரண்பாடுகளை, அந்த ஒரு பையன் திருடுகின்ற அந்த பையனை கூட அவள் திருமணமாகாத போது எவ்வளவு அன்பாக கவனித்து ஒரு மனித நேயத்தை, அவனுடைய அந்த இலையெல்லாம் கொண்டு வந்து அரைத்து அவருடைய ஒத்தடம் கொடுத்து அறிவாளை கீழே போடுகிறான். அவள் தூங்குகிறவர்களுக்கு அந்த கண் ரெப்பை, அதனுடைய அழகை, அந்த மெல்லிய இளங்குரட்டை, பால் நுரையோடு பால் கறக்கிற அந்த ஓசையை போல மெல்லிய அந்த இளம் குரட்டையை பதிவு செய்திருப்பதும், அவள் கண் ரெப்பையின் அழகை பதிவு செய்திருப்பதும், அவள் கண்கள் திறக்கும் பொழுது அந்த தூக்க கலக்கத்தில் இருக்கிற அந்த விழிகளினுடைய பேரழகை அவள் வர்ணிப்பதும் ஒரு உன்னத இலக்கியமாக பதிவு செய்திருக்கிறார். மனித வாழ்க்கை என்பது எவ்வளவு மகத்தானது. மனிதர்கள் ஆண்களாயினும் பெண்களாயினும் அவர்களுடைய அழகு எத்தகையது என்பதை, மனித அழகை இந்த கதையில் தரிசிக்க முடிகிறது. இதை அருமையாக சொன்ன ஆயிஷாவுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். நம்முடைய நெறியாளர், பொதுச் செயலாளர் எல்லாரும் பாராட்டுக்குரியவர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. வழக்கம் போல் பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கிற சிவசுப்பிரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன ஆயிஷா சித்திக் அவர்கள் ரொம்ப சின்ன திருத்தம், ஆயிஷா சித்திக் கிடையாது, சித்திகா. ஏன்னா அழைப்புதலுமே அந்த தவறு பண்ணியிருந்தோம். ஏன்னா அது இணையத்துல போறதுனால எல்லாருக்கும் தெரியணுங்கிற அது என்னுடைய தவறு. நான் அத திருத்தம் செஞ்சிருக்கலாம். ஏன்னா அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க ஆயிஷா சித்திகா அப்படின்னு. நான் என்னுடைய அலைபேசியில ஆயிஷா சித்திக் அப்படின்னு பதிவு பண்ணதுனால அப்படியே நான் தான் அதை பண்ணிட்டேன். முழு பொறுப்பு நான் தான். அதனால அவங்களுடைய பெயர் ஆயிஷா சித்திகா. சரி சரி. கதை சொன்ன தோழர் ஆயிஷா சித்திகா அவர்கள் தெளிந்த நீரோடை போல அப்படியே மெதுவாக ஓடி கரை சேர்ந்தது மாதிரி அருமையாக சொன்னார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.
அது அவர் சொன்னது ரொம்ப மெய்சிலிர்க்க வைத்தது. நானே ஒரு கன்னிமை அப்படிங்கிறது. இந்த பெண்களுக்கே உண்டான இந்த பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டுலயும் அவங்க படுற பாடு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். அந்த அதற்கு தகுந்தாக்குள்ள தகவமைத்துக் கொள்வது ஒரு பெரிய பாடு, பெரும்பாடு. மாற்றிக்கொள்வது, இவளிடம் அந்த மாற்றம் ஏற்படுகிறது. அதுதான் இந்த கதையில கீரா அவர்கள் சுட்டி காட்டுகிறார். விவசாய குடும்பத்தினரின் நடவடிக்கைகளை இங்க நல்ல பதிவு செய்திருக்கிறார். முதல்ல நாச்சியார் அம்மா அந்த ஒளியில் ரொம்ப அழகா இருக்கிறத, இந்த உணவு தொடர்பெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு கீரா. விளக்கிலிருந்து ஒளி வருவது மஞ்சள் நிறமா இருக்கும். அந்த பெண்ணின் நிறத்தை கூட கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் நிறமாக காட்டும். அதுதான் ரொம்ப அழகா இருக்க சொல்றாரு. இந்த மடிப்பருத்தி, பிள்ளைப்பருத்தி, கோடு பருத்தி இதெல்லாம் செல்வ செழிப்பை காட்டுகிறது. அடுத்து ஒரு வாழை எடுத்துட்டு வர்ற ரவுடியையும் இவளுடைய அன்பான செயலால் அந்த பையனுக்கு முதல்ல மூர்ச்சையை தெளிவிக்கிறா, அப்புறம் புளித்த மோர் கொடுத்து கொஞ்சம் தெம்பு விட்டுறா, அப்புறம் மஞ்சளித்து இலைகளை பறித்து வர சொல்லி வதைக்கு ஒத்தடம் கொடுக்கறது, அப்புறம் சுவரொட்டி இலையை இந்த வாட்டி பக்குவமா அதுக்கு கட்டு போடுறது, இப்படி செயலால் அவள் அந்த சுந்தரத்தேவன் என்ற ரவுடியையும் மாற்றி விடுகிறார், நல்லவனாக மாற்றி விடுகிறார். அன்பான செயலால் ரவுடியையும் மடைமாற்றலாம் என்பதை நல்லா எடுத்துக்காட்டியிருக்காரு. அதுக்கு மேலும் இந்த நிவாரணம் மாதிரி 10 படி நெல் அரிசி 2 கோழிகளை கொடுத்து அனுப்புறார். ரொம்ப அதாவது சிறந்த அணுகுமுறை அது அதனால அப்படி இவங்களுக்கு ஆபத்து வராம, ரங்கையா குடும்பத்துக்கு ஆபத்து வராம அவள் பாதுகாத்து கொண்டாள். அடுத்து காய்ச்சல் எரியுது. அது எப்படி இருக்குன்னு கீரா அவர்கள் உதாரணம் சொல்லுறத பாருங்களேன். ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கு. சிதைக்குள் இருப்பதாக உணர்தல், எரிகின்ற சிதைக்குள் இருப்பதாக உணர்தல். அந்த காய்ச்சல் அவனுக்கு வந்தது, ரங்கையாவுக்கு வந்தது. அவள் தன்னை கூட பராமரிக்காமல் இருப்பதனால அவன் அப்படி இயங்குகிறான். அந்த பழைய நாச்சியாரம்மல் இல்லையே, மாறிவிட்டாளே அப்படின்னு ரொம்ப ஏங்குறான். அதாவது குடும்பம் 3 பிள்ளைங்க அது தொடர்ந்து பெற்றுக்கிட்டாப்லையா, அந்த வலிகள் எல்லாம் தாங்கி இது பண்ணும்போது மாற்றம் உண்டாகத்தான் செய்யும். வரவு செலவு இதை பராமரித்தல், 3 பிள்ளைகளை பராமரித்தல், இதெல்லாம் சேர்ந்து அவளை மாற்றி விட்டது. மாற்றம் என்பதுதான் மாறாத ஒன்று. மாற்றம் எல்லார் வாழ்க்கையிலையும் வரத்தான் செய்யும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, கல்யாணத்துக்கு பிறகு ஒரு மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் சகஜம், வாழ்க்கை நியதி. இதை நல்ல தத்ரூபமாக நமது கீரா அவர்கள் எடுத்து காட்டியுள்ளார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. வேறு யாராவது பின்னூட்டம் தரீங்களா? நான் எல்லோரும் பின்னூட்டம் தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை, எதிர்பார்ப்பு. தோழர், இன்னைக்கு எழுத்தாளர் ஷாஜஹான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை நான் அழைச்சிருந்தேன். ஷாஜின்ற பேர்ல இருக்கிறது அவர் தான் நினைக்கிறேன். நான் கூப்பிடுறேன் தோழர். நான் அவரை கூப்பிடலாம். ஐயா, அவங்கள பற்றி ஒரு அறிமுகம் சொல்லிருக்குமா? அவங்க என்ன எழுத்தாளர்னு சொல்றீங்க, என்ன ஏதுன்னு நீங்க அவங்க மதுரை ஷாஜஹான் ரொம்ப ஃபேமஸ் எழுத்தாளர். ஓ, சரிங்க சரிங்க, மகிழ்ச்சிமா. நன்றி தோழமையே. ஷாஜஹான் தோழர். ஷாஜஹான் தோழர் அவர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நீங்க ரொம்ப மகிழ்ச்சி. கேக்குதா தோழர்? கேட்குது. எங்க பொதுச்செயலாளர் தான் என்ன திருப்பி பேசினாங்க. அறம் தோழர் தான் உங்கள்ட்ட பேசினாங்க. சரி. அறம் தோழர் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நன்றி. கொஞ்சம் அந்த போட்டோ ஆன் பண்ணி பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களோட முகம் தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு பார்க்கணும். ஆன் ஆக மாட்டேங்குது, மியூட் பண்ண மாதிரி இருக்கிறது. வீடியோ ஸ்டாப்டுன்னு வருது.
ஹலோ. பேசுங்க தோழர். உங்களோட முகம்தான் தெரியல, பேசுங்க, பரவாயில்ல. ஆன் பண்ண முடியல, நான் ஆன் பண்றேன். வெறும் இது மட்டும்தான், ஸ்பீக்கர் மட்டும்தான். ஓ சரி. பரவாயில்ல. ஆயிஷா வந்து இந்த கூட்டத்துக்கு வர்றேன்னு சொல்லி தகவல் கொடுத்துருந்தாங்க. அவங்க நல்ல கதைகளை சொல்லக்கூடியவங்க. என்னையும் இந்த கூட்டத்துக்கு அழைச்சிருந்தாங்க. வந்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் ரொம்ப நன்றி. சிறப்பா இருந்துச்சு. கதை ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. கீராவோட கதைகளை வந்து பெரும்பாலும் கீரா கதைகள்ல ரொம்ப நுட்பமான பெண்கள் வந்து ரொம்ப உள்ளுணர்வோட உள்ள பெண்கள் கீரா நிறைய கதைகள்ல படைச்சிருக்காரு. கீரா கதைகளை பெண்கள் சொல்றப்ப அது இன்னொரு பரிமாணத்துல எதிரொலிக்குது. ரொம்ப அற்புதமா இருக்கு. இதை ஒரு ஆண் சொல்லியிருந்தா இந்த மாதிரி சொல்லியிருக்க முடியுமா, இந்த ஃபீல் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆயிஷா சொல்லும்போது அது வேற ஒரு நல்ல ஒரு படைப்பாளியே சொல்ற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு கிடைச்சது. ரொம்ப நல்லா இருந்தது. தோழர் நம்ம தோழர் சொன்னபடி ஏற்கனவே குடும்பம் தனிச்சொத்து என்பதெல்லாம் மனிதர்களை எப்படி மாற்றும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் அந்த கதை. இடதுசாரி சிந்தனையாளர் தான் கீரா. ஆனா அந்த கோணத்துல அவர் எழுதியிருப்பாரான்னு தெரியாது. வாழ்க்கையை அப்படியே பதிவு பண்ணியிருப்பாரு. வாழ்க்கையை வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கட்டத்துல மாத்தி விடுது பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னால பெண்ணுக்கான ஒரு வாழ்க்கை, ஒரு சுதந்திரம், ஒரு கட்டற்ற தன்மை, கிராமத்துல ஒரு இயல்பான வாழ்க்கை, எது பற்றியும் பயம் இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போதும் ஒரு வாழ்க்கையும், ஒரு குடும்பத்தை தோழர் சொன்னபடி 3 குழந்தைகளோட ஒரு குடும்பத்தை வந்து பராமரிக்கிறப்ப ஏற்படுற நெருக்கடிகளும் மனித மனங்களை எப்படியெல்லாம் மாத்துது, சிதைக்குது அப்படிங்கிறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசங்கள் தெரியுது. ரொம்ப வாழ்க்கையில வந்து யதார்த்தமான ஒரு கட்டத்தை வந்து கீரா வந்து தன்னுடைய இயல்பான மொழியில சொல்லியிருப்பாரு. கதையும் நல்லா சொல்லப்பட்டுச்சு. இந்த கதையை வந்து ரொம்ப நுட்பமா சொன்னதுக்காக ஆயிஷா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழமையே. மேரி ரோஸ்லின். அவரு என்னோட மானசீக குரு. ஓ நன்றி நன்றி. என்ன முதல் முறையா பேச என்னால முடியும் அப்படின்ட்டு என்ன வெளியில கொண்டு வர்றதுக்கு காரணமான ஒரு மனிதர். அதனால இன்னைக்கு அவரை அழைச்சிருந்தேன். அதனால அவருக்கு மிக்க நன்றி. நன்றி தோழமையே. ஏன்னா எங்க நம்ம பொதுச்செயலாளரும் உடனே தோழருக்கு வணக்கம் சொல்லிட்டாங்க உடனே ஆன் பண்ணி. ரொம்ப மகிழ்ச்சி தோழர். அடுத்தது மேரி ரோசினி தோழர். அநேகமா வீரமணி தோழரும் பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம மேரி தோழரை முடிச்சு நிறைவு பண்ணிட்டு வரலாம். மேரி தோழர் நீங்க பேச. மேரி தோழர் நீங்க கையை உயர்த்தி இருக்கீங்க. மேரி தோழர். சரி, வீரமணி தோழர் நீங்க சொல்றீங்களா? அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் தான் ஆயிஷா மேடத்தை ஒரு கூட்டத்துல பார்த்தேன். அவர்களை பற்றி நிறைய இருக்கு. நான் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். நிறைய அவர்களை பற்றி தெரிஞ்சு வச்சிருந்து, ஆனா சந்திக்கிற வாய்ப்பு சென்ற வாரம் தான் கிடைத்தது. அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் ஒரு வரவேற்பு வரைக்கு கொடுத்ததே வந்து ஒரு ஒரு அழகான ஒரு வரவேற்பை வந்து இந்த கதையை கேட்கின்ற பொழுது ஒரு மாதிரி மனசை ரொம்ப 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 ஒரு மாதிரி அந்த பாதிச்சு அந்த பாத்திரமாவே இவங்க அந்த மாறிட்டாங்கன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா செங்கல்பட்டுலேயே இருக்கிறதுனால இதை மறு ஒளிபரப்பா அவங்கள நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்திலே இங்கேயே கூப்பிட்டு பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. இது பெருந்திரளா எல்லாரும் கேட்கணும், இவங்க சொல்ற விதம் அதுக்கு பண்ணணும்னு எனக்கு ஒரு நல்லா இருக்குது. அதுல வந்து அவங்க சொல்ற அந்த இன்னொரு விஷயம் வந்து அந்த விளக்கு வெளிச்சத்துல அவங்க இருக்கிற அந்த அழகை சொல்லிப்பாங்க. அது வந்து எனக்கு இந்த ரவிவர்மா வந்து ஒரு லேம்ப் வித் லேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரைஞ்சிருப்பாரு. அந்த வெளிச்சத்துல விளக்கு கையில வச்சிருப்பாங்க. அது வெளிச்சத்துல ஒரு பிரகாசமா அந்த உலக புகழ்பெற்ற ஒரு ஓவியம். அந்த ஓவியம் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. அந்த ஓவியம் மாதிரியே இவங்க வார்த்தைகளும் அது சொல்ற விதமும் அதை பதமாக சொன்னாங்க. அதுவும் கூடுதலா எனக்கு வந்து இந்த மாதிரி செங்கல்பட்டுல சேர்ந்தவங்கன்ற சொல்றதுக்காக தப்பா நினைக்காதீங்க. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவங்கள மறு ஒளிபரப்பா நம்ம கலை இலக்கிய பெருமன்ற சார்பாக நீங்க செங்கல்பட்டுல அழைக்கலான்னு இருக்கேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. இது நம்ம வீரமணி தோழருக்காக நாம நடத்தக்கூடிய இந்த நிகழ்வு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அப்படிங்கிற முகநூல்லையும் நம்ம நேரலையா போயிட்டு இருக்கு. இது முடிஞ்ச பிறகு வலையொலி என்கிற யூடியூப்லையும் நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அது எல்லாமே பேசி முடிக்கவுமே அப்பப்போ நம்ம பதிவேற்றம் பண்றோம்.
நன்றி தோழமையே உங்களுடைய விமர்சனங்களுக்கு. நீங்க தொடர்ந்து வரணும் அப்படிங்கிற நம்முடைய எழுத்தாளர் ஷாஜகான் ஐயா, நீங்க வீரமணி ஐயா, நீங்களாம் தொடர்ந்து வரணும். ஏன்னா நான் இன்னைக்கு கூட ஒரு நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற கிளை கூட்டம் காரைக்குடில நடந்தது. நாம எல்லாரையும் தெரியும் தெரியும் சொல்றோமே தவிர அவருடைய படைப்புகள் அவருக்கு என்ன அவங்களுடைய படைப்பால் அல்லது அவருடைய உழைப்பால் இந்த சமுதாயத்திற்கு என்ன நேர்ந்தது, என்ன தாக்கம் ஏற்படுத்தியது என்று யாருக்குமே தெரியல. அதை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்முடைய இலக்கிய அமைப்புகளுக்கு இருக்கு. உங்களை போன்ற மூத்தோர்கள், இலக்கியத்தின் மீது நம்முடைய எழுத்தாளர் ஐயா ஷாஜகான் போன்றவர், உங்களை போன்ற இலக்கிய ஆர்வலர். ஏன்னா நீங்க பாருங்க, ஒரு ஒப்பீடு எடுக்கவுமே ரவிவர்மாவுடைய ஓவியத்துக்கு ஒப்பீடு போறீங்க. இதுதான் இப்படிப்பட்ட ஆர்வலர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். தயவு செய்து தொடர்ந்து எங்களோடு பயணிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் வைத்து மேரியம்மா நீங்க சொல்லணும். நான் பேசுறது கேக்குதுங்களா? நன்றாக கேட்கிறது. ஹலோ, நன்றாக கேட்கிறது. வணக்கம் முனிவர் கருமுருகன் அவர்களே, தலைவர் அறம் அவர்களே. இந்த கலை இலக்கிய விழாவிற்கு இதில் பங்கு ஏற்றிருக்கிறேன். ஆனாலும் ஆயிஷா அவர்கள் குரல் சொல்லும் போது மிகவும் அருமையாக இருந்தது. ஒரு பெண்ணினுடைய பார்வையில், ஒரு பெண்ணுடைய அந்த பேச்சு மொழியில், அந்த உணர்வில், அந்த உயிரோட்டமாக கதை வந்திருந்தது. மிகவும் அருமை. வாழ்த்துக்கள். மீண்டும் அவரது பணி தொடர்க. வாழ்த்துக்கள். ஹலோ தோழமையே, நன்றி, மிக்க நன்றி உங்களுக்கு தோழமையே. வேறு யாராவது பின்னூட்டம் தரீங்களா? இல்லைன்னா சாத்தூர் கணேசன் தோழர், வணக்கம். வணக்கம் பேராசிரியரே, வணக்கம். சொல்லுங்க தோழர், சொல்லுங்க. இப்ப உங்க குரல் கொஞ்சம் சரியா கேட்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியலையே. யாரு, ஏன் குரலா? எனக்கு தான் கேட்க மாட்டேங்குதா? பொதுச்செயலாளரே, அப்படியா? நல்லா கேக்குது, நல்லா இல்ல, என் பையன் அந்த முகம் உங்க வீடியோ சரியா தெரியல. இன்னைக்கு ஒரு வெப் கேமரா ஒண்ணு வாங்கி ஃபிட் பண்ணிருக்கான். ஒருவேளை அதுவா என்னன்னு எனக்கு தெரியல. சரி சரி. தோழர்களுக்கு வணக்கம். முதல்ல கதையை சொன்ன இந்த கன்னிமை கதையை சொன்ன ஆயிஷா சித்திகா தோழர் அவர்களுக்கு முகரம் பண்டிகை வாழ்த்துக்கள். அதை சார்ந்த மற்ற தோழமைகள், இந்த முகரம் பண்டிகை கொண்டாடக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் முகரம் பண்டிகை வாழ்த்துக்கள். இந்த கதையை, கன்னிமை கதையை 2 பகுதியா இருந்தா கூட ரொம்பவும் அருமையா சொன்னாங்க. முதல் பகுதி அண்ணன் சொல்வதாகவும், 2வது பகுதி கணவர் சொல்வதாகவும் அமைந்த கதை தான். இதுல நிறைய ஊமைகளை அவர் பயன்படுத்திக்கிறாரு. அதே போல அவர் தூங்கும் போது, அந்த பால் பீச்சும் போது அந்த முறையோட சருன்னு கேட்கக்கூடிய இது நாங்க பால் மாடு வச்சிருக்கும் போது அந்த பீச்சின சத்தம் எல்லாம் எனக்கு கேட்ட ஒரு ஞாபகத்துக்கு வருது. இன்னொன்னு என்னன்னா, இப்படி அதாவது ஒரு ஊமையை எவ்வளவு நுண்ணறிவோட கூடிய ஒரு ஊமையை பயன்படுத்திருக்காருன்னு நம்ம நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல இன்னொரு இந்த 2வது பகுதியில வர்ற ஊமையை கொஞ்சம் அதை ரொம்ப விமர்சனத்துக்கு உரியதா இருக்குமோ என்னமோன்ட்டு எனக்கு தோணுது. என்னன்னா, இவர் எழுதியிருக்கிறதுக்கு உடன் என்னென்ன விமர்சனங்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு பார்க்க முடியாது. அதாவது என்னன்னா, அவர் காய்ச்சல் வந்தது சிதையில் மூட்டப்பட்டு அந்த சூடை தாங்கியது போல. சிதையில் மூட்டுறது யாரை மூட்டுவாங்க? உயிரற்றதான் சிதையில் மூட்ட முடியும். மற்றவங்களை சிதையில் மூட்டுறதுக்கு ஏதாச்சும் தவறு பண்ண முடியும். ஆனா அவர் எதை வச்சு அதை சொன்னாருன்னு தெரியல. அந்த பகுதியை பொறுத்தமல்ல சிதை. ஆனா மத்த நிறைய ஊமைகள் இருக்கு. இப்ப ஆலையிலிட்ட கரும்பாக அப்படின்னு சொன்னா கூட அந்த கரும்பு சாராக வர்றதுக்கு பல நேரங்கள் ஆகும். அதை வச்சு கூட நம்ம சொல்லலாம். நிறைய சூறாவளியில் மாட்டிக்கொண்ட ஒரு உடல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்படி எல்லாம் நிறைய ஊமைகள் இருக்குது. இருந்தா கூட இந்த கதையில இந்த ஊமை கொஞ்சம் நான் சிதையில் மூட்டிய உடம்பாக துடித்தேன், இல்ல சூடு தாங்கினேன், பிடித்தது என்று சொல்வது கொஞ்சம் விமர்சனத்திற்குரியதாத்தான் இருக்குது. அதை அந்த நேரத்துல ஏதாச்சும் விமர்சனங்கள் இருந்தான்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நமது பேராசிரியர் இருக்கிறாங்க, மத்த ரவீந்திர பாரதியா இருக்கிறாங்க, நம்ம அறம் தோழர் இருக்கிறாங்க. கொஞ்சம் அதை கொஞ்சம் விளக்கி சொன்னா நல்லா இருக்கும். இல்ல சும்மா ஜஸ்ட் ஒரு ஊமைக்குத்தான், ஊமானதுக்கு தான் இதை பயன்படுத்திருக்காரு நம்ம சொல்றத விட்டுட்டு அப்படியே சொல்லவும் முடியல என்னையால. அதான் என்னன்னு கேட்கிறேன். வாழ்வளமுடன், வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி தோழமையே. சாத்தூர் கணேசன் தோழர் எப்ப எது சொன்னாலும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இது எதுக்காக சொன்ன தெரியும். அவருக்கு தெரியாமலாம் இருக்காது, அவருக்கு தெரியும்.
ஒரு விவாத போக்கு, பாலனனும் அப்படித்தான் பண்ணுவாரு. ஒரு விவாத போக்குல போகணும், அது ஆரோக்கியமா அது எல்லாருக்கும் பரவலாக்கம் செய்யணுங்கிறதுல அது ஒரு விதமான இலக்கிய உத்தி. அதை சரியா கையாளக்கூடிய கணேசன் சாத்தூர் தோழர் அவர்களுக்கு நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறது. வேற யாராவது தலைமையில பின்னோட்ட சொல்றீங்களா? மேரி மேடம், ஏன் மறுபடியும் கையை உயர்த்துறீங்க? எதுவும் சொல்லணுமா? சாரி. ஓ, நன்றி. நிறைவாக நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் தா. அரமையா அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர் அனைவருக்கும் வணக்கம். ஆயிஷா சித்திகா அம்மா வந்து மிக அருமையாக கதையை அப்படியே அவங்களுடைய ஒரு லோ வாய்ஸில் ஒரு அந்த கதையினுடைய போக்குக்கும் இந்த வாய்ஸுக்கும் மிக பொருத்தமாக இருந்தது. மிக அருமையான கதை. கன்னிமை அப்படின்னு போட்ட உடனே பல குழுக்கள்ல வந்து தப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டிருக்காங்க அப்படின்னு திருத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல, இந்த கதையை முழுக்க படிங்க, அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு கன்னிமைன்னு எதை சொல்றாரு கீரா அப்படின்றது. கீரா போட்ட இதுதான் அப்படின்லாம் விவாதம் இருந்தது. அது மிக அருமையான கதை. ஒரு கல்யாணத்துக்கு முன் ஒரு பொதுவாக எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற சிந்தனையும், கல்யாணத்துக்கு பின் தன்னுடைய வீட்டுக்காரன் காய்ச்சலில் இருந்தால் கூட அவன் பக்கத்துல போய் கேட்க மனசில்லாமல் அந்த 5 ரூபாய் குறைந்ததை திருப்பி திருப்பி கணக்கு பார்க்கக்கூடிய நாச்சியார் அம்மாவின் காட்சியை ரெண்டையும் அற்புதமா பண்ணிட்டார். இது வந்து நம்ம குடும்பம், தனிச்சொத்து, வரலாறு, அரசு தோன்றிய வரலாறு எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு கலைப்பூர்வமாக இதை சொன்னது. கல்யாணத்துக்கு முன்னால் எல்லாரும் நல்லா இருக்கணும். வேலைக்காரங்க, அந்த ரவுடியின் பையன், பருத்தி காட்டுல எடுத்தவங்க, இவ போய் பங்கு வச்சாதான் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பொதுவான எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற சிந்தனை எவ்வாறு ஒரு குடும்பமானவனன் குழந்தை குட்டி வந்தவனை இப்ப அதுல பாதுகாக்க வேண்டியது இருக்கு. தன்னுடைய காய்ச்சல்ல தன்னுடைய கணவனே துன்பப்பட்டால் கூட பக்கத்துல போகக்கூடிய நாச்சியராமாவாக இல்லை. ரெண்டு பேர் சொல்றாங்க. அண்ணன் சொல்றப்ப ஏதோ ஒண்ணு இழந்துட்டோம், ஏதோ ஒண்ணு இன்னைக்கு போகுது நம்மளை விட்டு நினைச்சோம் அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்லியிருப்பாரு. ஆனா நாங்க என்ன போகுதுன்னு நினைச்சோமோ அது இன்னைக்கு நாச்சியார் அம்மாட்ட இல்ல அப்படின்னு முடிச்சிருப்பாரு. அதே தான் ஒரு வீட்டுக்காரரா வந்து அவன் எப்படி பாக்குறான் அப்படின்றதையும் சொல்லிப்பாரு. இந்த விளக்கு வெளிச்சம் சொன்னாங்க. ரவிவர்மாவின் ஓவியம் வந்து குவலசாமியும் கீராவும் ஒரு முறை திருவனந்தபுரத்துக்காக ஓவியத்தை பார்க்குவதற்காகவே செல்கிறார். ரவிவர்மாவினுடைய கேலரியை பார்ப்பதற்காக. தோழர் வீரமணி சொன்னது மாதிரியே அந்த லேம்ப் வித் லேடி அந்த இது கூட இருக்கலாம். அதை அப்படியே அந்த பார்த்ததை அப்படி விளக்கி சொல்லுவதாக கூட இருந்திருக்கலாம். மிக அருமையான கதை. கன்னிமை அப்படின்றது பல பேர் இதை வந்து டச் பண்ணாங்களான்னே தெரியாது. இந்த ஒரு நீங்க வந்து பல சமூக சீர்திருத்தவாதிகளை இல்ல சமூக போராளிகளை நீங்க பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இருந்திருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க சமூக சேவை செய்ய. பொதுச்செயலாளர் மைக் ஆஃப் ஆயிடுச்சு. அதற்கு நிறைய உதாரணங்கள் கூட சொல்லுவாங்க. இயேசுநாதர், விவேகானந்தர், இப்படி பல பேரையும் நீங்க எடுத்துக்கிட்டா அவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு முன்பாக இருந்தாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு இந்த சமூக சேவை செய்வாங்களா, செய்வாங்களான்ற மாதிரிலாம் பல விவாதங்கள் நடந்திருக்கு. அதையெல்லாம் ஒரு கலை நுட்பத்தோடு ஒரு யதார்த்த வாழ்வை அப்படி விரித்து வச்சிடுறாரு. ஒரு நாச்சியாரம்மா என்ற ஒரு இதை எடுத்துக்கொண்டு ஒரு நாச்சியாரம்மாவை ஒரு சகோதரனும் ஒரு கணவனும் கல்யாணத்துக்கு முன் எப்படி பார்த்தார்கள், கல்யாணத்துக்கு பின்னால் இவள் எப்படி மாறி விடுகிறாள், இதற்கான காரணம் என்ன அப்படின்னு மிக அருமையா சொன்ன கதை. இது வந்து கீரானுடைய முக்கியமான கதைகளில் இதுவும் ஒன்றாக பேசப்பட வேண்டும். ஏன்னா இந்த பகுதியை பல எழுத்தாளர்கள் தொற்றிருக்காங்களானே தெரியல. அந்த கன்னிமை அப்படின்றது எவ்வளவு தூரத்துக்கு இப்படி இருக்குன்றத மிக அருமையாக சொன்னாங்க. ஆயிஷா சித்திகா அம்மா வந்து மிக உணர்வு பூர்வமாக சொல்லி நானும் ஒரு நாச்சியார் தான் என்ன சொன்னது இன்னும் ஒரு பெண்களுடைய வாழ்வு எவ்வாறு இருக்கிறது, அது உண்மைதான். இது வந்து ஆணுக்கு இல்லையா அப்படின்னா ஆணுக்கும் உண்டுதான், ஆணுக்கும் உண்டு. அவன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவனும் இப்படிதான் இருந்திருப்பான். இன்னைக்கு வந்து கல்யாணம் முடிச்சிட்டான்னா அதனாலதான் அந்த சமூக நம்ம பொது இயக்கங்கள்ல பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. இப்ப மாணவர் மன்றமா இருந்தாலும் சரி, இளைஞர் பெருமன்றம், டாக்டர் அமைப்பு, எதுலனாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி மிக தீவிரமான பற்றாளர்களா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் ஆள் அட்ரஸே தெரியாது, அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஆனா ஒரு பெண்ணை சொல்லும் போதுதான், அந்த வார்த்தையை போடும்போதுதான் இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கலைத்துவமும் அழகும் கொடுத்து கீரா படைத்துள்ளார். இது வந்து ஒரு அந்த சிந்தனை போக்குகள்லயும்
இது பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் எல்லாம் இதை தொற்றுக்கிறார்களா என்று தெரியவில்லை. அதே அந்த மாதிரியான ஒரு இப்ப நம்ம சிந்தனை போக்குல இந்த ஒரு புது சிந்தனை, இந்த ஒரு நுட்பத்தை ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். ஒரு லைட் அடிச்சு, ஒரு கலை லைட் அடிச்சு இப்படிதான் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு காட்டின கீரா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி. அதை மிக அற்புதமாக கச்சிதமாக நம்ம சொன்ன கதை சொல்லி ஆயிஷா சித்திகா அம்மாவிற்கும் மிகுந்த நன்றி. வணக்கம். நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. அது அடுத்து பதிவு பின்னூட்டம் பார்த்தலாம்னு நினைக்கிறேன். பாண்டிச் செல்வம் என்கிற சங்கீத ஆசிரியை பொறுமையாகவும் அழகாகவும் கதை கூறினார், வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பத்மாகுரு தோழர் கன்னிமை கதையும் அருமை, கூறிய விதமும் அருமை. ஒவ்வொரு பெண்ணுக்கும் வாழ்வில் 2 பாகம் உண்டு. பிறந்த வீட்டில் குடும்ப சுமை இல்லாத முழு சுதந்திர உலகில் அவளது செயல்பாட்டுக்கும் மனவாழ்வில் மனைவியாக, தாயாக, குடும்ப பொருளாதார சேமிப்புக்கான பொறுப்பேற்று வரும் போது அவளது நடவடிக்கையில் வந்த மாற்றத்தையும் இக்கதை வெளிப்படுத்துகிறது. ஆயிஷா தோழர் அவர்கள் கூறியது போல காமு காபி மாற்றங்களில் நானும் இன்னொரு நாச்சியார் தான். ஒவ்வொரு மனமான பெண்ணும் அதை உணர்கிறார்கள். அருமை ஆயிஷாமா அப்படின்னு போட்டிருக்காங்க. சங்கர் நாராயணன் தோழர் வெஞ்சனம் போன்ற பல வார்த்தைகள், காய்ச்சலில் விடும் மூச்சு காற்றால் கருகும் மூக்குமயிர் போன்ற காட்சிப்படுத்துதல் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. சேகரன் நடராஜன் தோழர் மெல்லிய குரலில் நளினமான முறையில் கதை சொல்லிய பாங்கு மிக அருமை. கதாபாத்திரத்தோடு ஒன்றி கதை வழங்கிய பாங்கு பாராட்டுக்கு உரியது. நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்னு இன்றைக்கு பதிவு பின்னூட்டத்தை நாம பார்க்கிறோம் தோழமைகளே. நாளைய கதைக்கு போறதுக்கு முன்னாடி ஆயிஷா தோழர் நீங்க எதுவும் சொல்றீங்களா? இயல்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இயல்பு அப்படிங்கிறது ஒரு தண்ணிக்கு சலசலத்து ஓடுற சத்தம் இயல்பாவே இருக்குது. அந்த சத்தம் கேட்கிற திசையை பார்த்து நம்ம போவோம், அங்க தண்ணி இருக்கு அப்படின்ட்டு தாகிச்சவன் எல்லாம் போவான். ஸோ அந்த இயல்பு மாறும்போது ஒருவேளை தண்ணிக்கு சத்தமே இல்லாம அப்படியே வழிஞ்சு ஓடுற மாதிரி இருந்தா எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. எப்பவுமே அப்படிதான் இயல்புகள் இயல்பா இருக்கணும். அந்த இயல்பை மாறாம இருக்கிற வாழ்க்கை எல்லாருக்கும் அமையணும். பல நாச்சியார்கள் அப்படிதான் தன்னோட இயல்பான குணத்தை, அடிப்படை குணத்தை மாத்திக்கிட்டு அந்த சூழலுக்கு ஒவ்வாம மாறி, அவங்களா மாறினா பரவாயில்ல, ஒவ்வாம மாறி ஒட்டாம ஒட்டிக்கிட்டு வாழ்க்கைய வேற மாதிரி மாத்திக்கிறது. ஒரு மரம் வேப்ப மரமா மாறுறதுக்கு மாதிரி இதோட இயல்பும் இருக்காது, அதோட இயல்பும் இருக்காது. ரெண்டும் கெட்டாம போயிடும். அப்படி இயல்பான வாழ்க்கையை எல்லா நாச்சியார்களுக்கும் வாய்க்கிறது என்ன மாதிரி நாச்சியார்கள் எல்லாருக்குமே கனவு தான். அந்த கனவு அடுத்த சமுதாயத்திலேயாவது நிறைவேறும் அப்படின்ற பட்சத்துல அதுக்கான எதிர்பார்ப்போட நான் இந்த கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பொதுச்செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை பேதை. இது ஒரு கீராவுடைய நம்ம இன்றைய கதை போல பல எழுத்தாளர்கள் தொடாத ஒரு கதை. மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் உள்ளே வந்து கொண்டு இருக்கும். கதை சொல்லி முனைவர் மு சர்மிளா தேவி, ஈரோடுல இருந்து சொல்றாங்க. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. தோழர்களே, இன்றைய கதை கொஞ்சம் விவாதத்திற்கு உட்பட்டதாகவே நாம் பார்க்கிறோம். ஆயிஷா தோழர் சொன்ன மாதிரி இல்ல திருமணத்திற்கு முன் பின் அப்படிலாம் கிடையாது. என்ன பொறுத்தளவுல திருமணத்திற்கு முன்னும் அப்படித்தான் இருப்பாள், திருமணத்திற்கு பின்னும் பெண் அப்படித்தான் இருப்பாள். இந்த கல்யாணம் பண்ண பிறகு இந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் பிறகு இந்த பையனோட அம்மா ஒரு டயலாக் சொல்லுவா, நேற்று வரை நீ நல்லா தானடா இருந்த, அவ வந்த பிறகு என்ன மந்திர மாயம் பண்ணாலோ நீ மாறி போயிட்டியடா அப்படின்னு ஒரு டயலாக் வரும். 24 வருஷம் 25 வருஷம் ஏன் 30 வருஷமா வளர்த்த பெத்த ராயுதப்பன் சொல்லாத கேட்காதவன் நேத்து அந்த அம்மானால அவன் மாறி போயிட்டான்னு சொல்றது இந்த உலகம் ஏத்துக்கிட்டு பாருங்க. அது மாதிரியான அறியாமை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா அவன் அவனாத்தான் இருப்பான். அவங்க அம்மாவுக்கு தெரியும் இவன் மருமக வந்த பிறகு இவ என்னமோ ஒழுங்கா வளர்த்தது மாதிரியும் இவ இந்த அம்மா வந்த பிறகுதான் இவன் மாறிட்டது மாதிரியும் ஒரு 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 டைலாக் உருவாகுது பாருங்க. இந்த உலகம் இன்னமும் நம்புது, இந்த சமுதாயம் இன்னும் நம்புது. ஆனா பெண் இயல்பாகவே ஒரு தர்ம சிந்தனை உடையவளாகத்தான் இருப்பாள் என்பது என்னுடைய எண்ணம். இருக்க முடியும். அதனாலதான் எல்லாம் நம்முடைய குறியீடாக தமிழ் பண்பாட்டில நிறைய குறியீடாக பொறுமைக்கு அணிகலனாக பெண்ணை குறியீடாக சுமத்துகிறார்கள். ஏன் ஒரு ஆணை குறியீடா சொல்லுங்களேன், பொறுமைக்கு சொல்ல மாட்டாங்க.
பெண்ணை சொல்றேன். ஏன்னா இந்த பெண்ணோட கேரக்டர் எப்படி இருக்குங்கிறதுக்கு கீரா ஐயா தொடக்கத்துல ஒரு விஷயத்த வச்சுட்டு போறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். அந்த மோர் சாப்பிடுற விஷயத்த அவர் சொல்லும் போதே அவன் என்ன நினைக்கிறா, அந்த பெண் தான் பரிமாறுகிற விஷயம் அவர்களை சரியாக நடத்தணும். இன்னும் சரியா சொல்லணும்னா அவங்களுக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாது. இவளை அவள் எதிர்பார்க்கவில்லை. இத மோரை பிணைஞ்சு அவ குடிச்சிருந்தா டேஸ்ட் பார்த்தா அப்படி இப்படிலாம் சொல்லல. நிறைய மோர் விட்டு கம்மஞ்சோச பிசைஞ்சு கலந்து மோர் மிளகு வத்தலை அதுவும் எப்படியா பக்குவமா எண்ணெயில அந்த வரிதான் இவளை உருவாக்குது. என்ன, இவள் ஏற்றிருக்கிற பொறுப்பை சரியாக செய்யணுங்கிற அந்த சிந்தனை உடையவள் இவள். வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்ல வர விஷயம் அப்படிதான். அடுத்தும் அவர் சொல்றாரு பாருங்க, நாமும் அப்படி குடித்தால் நன்றாகத்தான் இருக்கும் போல இருக்கிறன்னு ஒரு டயலாக் வரும். என்ன, இவள் எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை வைக்கிறார். இந்த உப்பு கண்டம் அதெல்லாம் நிறைய டயலாக்லாம் வரும். இந்த அம்மாவுடைய நாச்சியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது கீரா ஐயா ஒரே ஒரு வரியில சொல்லிட்டு அழகா கடந்து போயிடுவார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 2வது பத்தியில அந்த ஒரு பத்தி முடிஞ்ச பிறகு 2வது பத்தி தொடக்கம் பார்த்தீங்களா, அதுல அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நான் நாச்சியார் கல்யாணம் செய்து அடைந்து கொண்டேன், ஆனால் அவளிடமிருந்து எதையோ பிரித்து விட்டேன். முடிஞ்சு போச்சா? இந்த அம்மாவா பிரிச்சா? பிரிக்கல. அவளாதான் இருக்கிறா. இந்த குடும்ப சூழல் ஒன்று இருக்கிறதே, அது இந்த பெண்களை மாற்றி அமைக்கிறது. பெண் இயல்பாகவே நீங்க எல்லா வீடுகளையும், நான் விளையாட்டுக்காக சொல்லல, எல்லா வீடுகளையும் பெண் என்பவள் ஒரு தர்மத்தினுடைய அடையாளம், அன்பினுடைய அடையாளம். அவள் என்ன செய்கிறாள் என்றால், அடுத்த திருமணத்திற்கு பிறகு அன்பின் மிகுதியால் நம்மனால இந்த குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்ம புருஷன், நம்முடைய குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தன்னைத்தானே செதுக்குகிறாள். அது கூட ஒரு அன்பின் வெளிப்பாடுதான். அதைத்தான் கீரா ஐயா ஏன் அப்படின்னா, இந்த கதை நான் தொடக்கத்திலே சொன்னதற்கான காரணம், அவள் அழியாத பெண். நீங்க சொல்லுவாங்க, ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பெண்ணு தான் காரணம்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க ஒரு குடும்பம் கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், என்னங்க வீட்டுல அந்த பொம்பளைங்களே இல்லையா, அம்மா இல்லையா, அக்கா இல்லையா, ஆத்தா இல்லையா, தங்கச்சி இல்லையா, அவங்களாம் என்னங்க இந்த குடும்பத்தை எப்படிங்க அப்படின்னு ஒரு பையனே காலேஜ்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன சொன்னா, எப்பா உன்னை ஒழுங்கா உங்க அம்மா வளர்க்கலையா அப்படின்னு, உங்க அப்பா ஒழுங்கா வளர்க்கலையான்னு கேட்கறது கிடையாது. ஆக அழியாத பெண் என்கிற அந்த வார்த்தையை, தமிழ் சொல்லகராதி தருகிற அந்த பொருளை கண்ணிமை என்கிற அந்த கதைக்கு ஏற்றாற் போல வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கதையை கவனமாக, நம்முடைய சாத்தூர் கணேசன் சொன்னது போல அவர் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வாக்கியங்களும் ஒரு குறியீடு. எல்லா இடத்துலயும் அந்த அம்மா பேலன்ஸ் பண்ணிட்டே வர்றாரு. அந்த அம்மாவை, நாச்சியாரை அவர் எந்த இடத்துல கீரா ஐயா விட்டு கொடுக்கவே இல்லை. அதை பேலன்ஸ் பண்ணியே கொண்டு வர்றார். அப்படி கொண்டு வருகிற அற்புதமான கதையை தன்னுடைய நடையில் தனக்கு ஏற்றாற் போல மெல்லிய குரலாக இருந்தாலும், பெண்ணுக்கே அவங்க சொன்னா ஒரு நானும் எல்லாரும் நாச்சியார் தான். பெண் என்பவள் அழியாதவள். எங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா எங்க அப்பத்தானே எங்க குடும்பத்தை நல்லா பார்த்திருக்காங்க. எங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா எங்க அம்மா நல்லா பார்த்திருக்காங்க. எங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா என் மனைவி எங்க குடும்பத்தை நல்லா பார்த்திருக்காங்க. எங்க குடும்பம் நல்லா இருக்க போகுது அப்படின்னா என் மகள் என் மருமகள் அதை சரியாக வழி நடத்துவார்கள். ஆகவே பெண் என்பவள் அழியாதவள் என்பதை உணர்த்துவதற்காக கீரா ஐயா கையாண்ட அந்த கதையை, அழியாத பெண்ணாக இருந்து கதை சொன்ன ஆயிஷா தோழருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, தோழமைகளே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இலக்கிய நிகழ்வில் நாளை தினம் இரவு 8 மணிக்கு இதே ஆளுமைகளோடு கீரா ஐயா அவர்களுடைய கதைகளோடு உங்களோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம். நன்றியும் வாழ்த்துக்களும்.